மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2020 நீட் கொஷின் பேப்பரில் 3வது கொஷின் பார்க்குறோம். இதில் போர் மாதிரி பின்வருவனவற்றுள் எதற்கு பொருத்தமற்றதாக அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஒற்றை அயனியாக்கம் அடைந்த நியான் அணு, அதாவது Ne+. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஹைட்ரஜன் அணு. அடுத்து மூணாவது ஒற்றை அயனியாக்கம் அடைந்த ஹீலியம் அணு. 3 வந்து டியூட்ரான் அணு. இதில் விடை வந்து என்னன்னு சொன்னால் ஒற்றை அயனியாக்கம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஒற்றை அயனியாக்கம் அடைந்த நியான் அணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒற்றை அயனியாக்கம் அடைந்த நியான் அணு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் நியானில் வந்து மொத்தம் அணுயன் வந்து நியானுக்கு அணுயன் வந்து 10. அது Ne+ஆக மாறி இருக்குது அப்படின்னா இதில் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து இப்போ 9 இருக்குது. ஏற்கனவே இருந்த 10 எலக்ட்ரான்கள் இப்போது 9 எலக்ட்ரான்களாக மாறி இருக்கு. அப்போது நியானில் 9 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் ஹைட்ரஜன் அணு. ஹைட்ரஜன் அணுவில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஒற்றை அயனியாக்கம் அடைந்த ஹீலியம் அணு. ஹீலியம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து அணு எண் 2. இது He+ஆக மாறி இருக்குது அப்படின்னா இப்போ அதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை இழந்ததுனால தான் அது ஒரு He+ ஆச்சு. அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இதுலேயும் ஒரு எலக்ட்ரான். அடுத்து டியூட்ரான் அணு. டியூட்ரான் அப்படிங்கிறதுலையும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போது இது 3லேயுமே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. நியானில் மட்டும்தான் மொத்தம் 9 எலக்ட்ரான் இருக்குது. இப்போது இதில் போர், இந்த 4 ஆப்ஷன்லேயும் போர் அணு மாதிரி எதுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னால் ஒற்றை அயனியாக்கம் அடைந்த நியான் அணு. ஏன்னா நம்ம போர் கொள்கையிலேயே பார்த்துருப்போம். போர் கொள்கை வந்து ஒரே ஒரு அணு மாதிரியில் ஒரு எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்கதிருக்கு மட்டும்தான் போர் மாதிரி பொருந்தும். ஒன்றுக்கு மேலே எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அணுக்களுக்கு போர் அணு மாதிரி பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட குறைபாடுகளில் பார்த்துருக்கோம். அதனால் இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா பொருத்தமற்றது, போர் அணு மாதிரிக்கு பொருத்தமற்றது அப்படிங்கிறது நியான் அணு தான். தேங்க்யூ.